எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நான் கூட ஒரு சில டைம் வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது ஒரு சிலர் பேசிக்குவாங்க. அதுல வந்து கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது முதல்ல நீங்க உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க. வேணும் அப்படின்றதுக்கு ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க, வேணாம் அப்படின்றதுக்கு ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. ரெண்டுக்கும் 5 பாயிண்ட் உங்களால எழுத முடிஞ்சது அப்படின்னா அந்த அமௌண்ட் என்னவோ, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏசி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஏசி இருக்குது அப்படின்னா அது ஏன் வேணும் ஏன் வேணாம் அப்படின்றதுக்கு 5 பாயிண்ட் எழுதுங்க. ரெண்டுக்கும் 5 பாயிண்ட், மொத்தம் 10 பாயிண்ட் எழுத முடியுதா அப்படின்றது முதல் விஷயம். அப்படி எழுத முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அந்த ஒரு 2 lakhs அப்படின்னா அந்த 2 lakhsக்கு நீங்க வந்து ஒரு ஆர்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 2 lakhsக்கு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 lakhs வந்து கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எழுதுன அந்த தேவையில்லை அப்படின்ற அந்த சென்டென்ஸை வந்து எடுத்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அதை வாங்குங்க. வேண்டாம் அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மிச்சம். அந்த அமௌண்ட்டை வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்றதும் அந்த மாதிரிதான் இருக்கு. கேட்கறவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பொருளை வாங்குறீங்கன்றப்போ நீங்க சேர்த்து வச்சு நீங்க அந்த பொருளை வாங்குறீங்கன்னா அதோட லேட்டஸ்ட் மாடல்ல வாங்குவீங்க. சேர்த்து வச்ச ஒரு திருப்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்கு. இந்த பொருள் வாங்கணும்ன்ற ஒரு ஆசையில இருந்தேன், என் சொந்த காசுல வந்து அதை நான் மிச்சம் பண்ணி அதை வாங்கியிருக்கேன்றப்போ அந்த ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்க ஒரு எமோஷனலா அதுக்கு அட்டாச் ஆகிருப்பீங்க. அது நீங்க வந்து பொருளை வந்து கடன் மூலமாக நீங்க அந்த பொருளை வாங்கியிருக்கிறீங்கன்னா அந்த திருப்தி, மன திருப்தி இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இஎம்ஐ அனாவசியமா கட்டிட்டே போவீங்க. 2. மூணாவது அந்த மாடலும் நீங்க வந்து லோனை தீர்த்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதே பொருளை நீங்க சந்தையில விற்கிறீங்கன்னா அந்த மாடல் பழசா இருக்கு, உங்களுக்கு கொடுக்குற நீங்க வாங்கின காசை விட கம்மியான காசுக்கு அதை விற்க போகும். அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா லேட்டஸ்டான உங்களுக்கு மாடல் வேணும் அப்படின்னா சேர்த்து வச்ச காசை வச்சு நீங்க வந்து வாங்குறப்போ லேட்டஸ்டான மாடலும் நம்பர் 1 கிடைச்சிரும். அந்த சாட்டிஸ்பாக்சனும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையாவே நீங்க அதை சேமிச்சுட்ட ஒரு இதை வந்து மற்றவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பீங்க. இந்த பொருள் எப்படி வாங்கினேன்றப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வரும். ஃபேமிலியில பசங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ அந்த ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வந்துடும் தானாகும் அப்படின்றது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய சேவிங்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு அப்படின்றத பத்தியும் எமர்ஜென்சி ஃபண்ட் பத்தியும் நம்ம வந்து நிறைய பேசிருக்கோம் சார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேட்டவங்களுக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் நம்ம சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கு. இது மாதிரி நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி. நன்றி. சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.